ஏய் மாயா, இங்க பாரேன். நான் டிவில ஒரு ஆட் பார்த்தேன். டயட்டே இல்லாம எக்ஸசைஸே இல்லாம உடம்ப ஸ்லிம் ஆக்கிடலாமா? என்னது டயட்டே இல்லாம எக்ஸசைஸ் இல்லாம ஸ்லிம் ஆக்கிடுவாங்களா? என்னடி உளர்ற? அதாவது கொழுப்பை கரைச்சி எடுத்துருவாங்களாண்டி, அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா. ஓ அந்த ஆடா? ஏ மாயா, அந்த ஆடை நீயும் பாத்தியா? இப்படிலாம் பண்ணலாமாடி? அப்படிலாம் பண்ணவே கூடாதுடி. இப்படிதான் ஒரு பொண்ணு கேரளால நோ டயட் நோ எக்ஸசைஸ் பட் டெஃபினெட்லி வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு ஆடை பார்த்துட்டு போய் கடைசியில் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் தெரியுமா? ஏய் என்னடி சொல்ற? அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொண்ணு இப்படிதான்டி டயட் இல்லாம ஒர்க் அவுட் இல்லாம ஃபேட் லாஸ் பண்ணலான்னு நம்பி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஃபர்ஸ்ட்ல அந்த பொண்ணு வயிற்றுல இருந்த ஃபேட்லாம் குறைஞ்சி நல்லா ஸ்லிம்மாக தான் ஆயிருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு ஒரே வாந்தி மயக்கம் ரத்த அழுத்தம்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அந்த பொண்ணோட உடம்புல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அச்சோச்சோ, அந்த பொண்ணுக்கு அப்போ பயங்கரமா சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு போல இருக்குடி. அந்த பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா? அந்த பொண்ணை காப்பாற்றணும்னா அந்த பொண்ணோட கை காலில் இருக்க விரலை கட் பண்ணாதான் காப்பாற்றவே முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. வேற வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் விரலை கட் பண்ணி தான் அந்த பொண்ணோட உயிரையே காப்பாற்றினாங்களாம். ஐயோ, எத்தனை விரலடி கட் பண்ணாங்க? மொத்தமாக 9 விரலை கட் பண்ணியிருக்காங்கடி. அந்த பொண்ணுக்கு 31 வயசு தான் ஆகுது தெரியுமா? சே, இவ்வளோ ஒரு சின்ன வயசுல எப்படி அந்த பொண்ணு போய் சிக்கி இருக்கு பாத்தியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாயா, தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரை சும்மாவா விட்டாங்க? அதே எப்படி சும்மா விடுவாங்க? அவர் மேலே கேஸ் போட்டு இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு.